ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மேடி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்கள் மதன்ராஜ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று ஜூன் 4ஆம் தேதி 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நம்ம ஊரில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் தான் நிறையா பேசியிருக்காங்க. அது ஏன், இன்னொரு விஷயம் என்ன, அதை ஏன் மறைச்சிருக்காங்க? முதல்ல அது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் பேசின அந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேற்று பிஎம் எலெக்ஷன், அந்த பிஎம் எலெக்ஷன் பற்றி அதோட கவுண்டிங் பற்றி தான் நேற்று ஃபுல்லாகவே எல்லாருமே பேசிகிட்டு இருந்தது. பட் எல்லோரும் மறைச்ச ஒரு விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தா, நேற்று நீட் 2024ஓட ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டை பற்றி எத்தனை பேர் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், யூஸ்வலாக நீட் சம்மந்தமாக பேசுகிற ஆளுங்களை கம்மியான ஆளுங்க மட்டும்தான் அதை பற்றி பேசியிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து நிறைய பேர் அதை பற்றி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று நிறைய பேர் அதை பற்றி கவனிக்க கூட கிடையாது. இந்த மாதிரி எல்லாரோட கவனமும் வேறு ஒரு இடத்துல இருக்கும்போது சடனாக ரிசல்ட் அனுப்பி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. காலையில் ஃபைனல் ஆன்சருக்கு விட்டு சாயந்தரமே ரிசல்ட் விட்ருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. யூஸ்வலாக ஃபைனல் ஆன்சருக்கு வந்திருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸ் ஆச்சும் கேப் இருக்கும். பட் இந்த தடவை 12 ஹவர்ஸ்குள்ளார, வித்தின் 12 ஹவர்ஸ்குள்ளார ரிசல்ட் விட்ருக்காங்க. ஃபைனல் ஆன்சருக்கு விட்டதில் இருந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் கண்டக்ட் பண்ணுற அந்த ஒரு அமைப்போட ஸ்கேம் ஒன்று பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குது. அந்த ஸ்கேம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவை பற்றி பேச போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வருஷம் நான் நீட் எழுதலை, இதுக்கப்புறம் தான் நான் நீட் எழுத போகிறேன், என் பையன் இதுக்கப்புறம் இப்போ நீட் படிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இது இந்த வருஷத்தோடு நிற்க போகிறது கிடையாது. இதே மாதிரி தான் அப்கமிங்லேயே நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபே இப்போ பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை முக்கியமாக லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சாகும். ஆல்ரெடி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் இதை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே இதை பற்றி பேசணும். எல்லோரும் பேசினா மட்டும்தான் இதை வந்து என்டிஏ காதுக்கு எடுப்பாங்க. அப்போ தான் இதை பற்றி ஏதாச்சும் மூவ் பண்ணுவாங்க. ஸோ 3 முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அந்த 3 முக்கியமான விஷயத்தில் முதல் விஷயம், 67 பேர் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் நீட்டில் 67 720s, ஒருத்தர் 2 பேர் முடிஞ்சு போனால் அதுக்கு மேலே 720 or 720 வாங்கினது கிடையாது. பட் இந்த இயர் 67 மெம்பர்ஸ். கேட்குறதுக்கே ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. 67 மெம்பர்ஸ் எப்படி 720 or 720 வாங்கணும்? இது யூஷுவல் கிடையாது. அப்புறம் இதில் என்ன நடந்துச்சு? அவ்வளோ ஈஸியான பேப்பராக நீட் 2024 இவ்வளோ பேர் 720 or 720 வாங்கியிருக்காங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காரணம் செகண்ட் நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக புரியும். அந்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா, 67 பேருக்கும் முதல்ல ஃபஸ்ட் ரேங்க் ஏர் 1 720 or 720 இருக்கவங்களுக்கு ரேங்க் 2, 3, 4லாம் கிடையாது. 67 வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே ரேங்க் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்த ரேங்க் இருக்கிறவங்க 68th ரேங்க். அந்த 68th ரேங்க் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பர்சன்டேஜையும் 67th ரேங்க்கில் இருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் அஃபிஷியலாக நீட் என்டிஏ வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களே எல்லாரோட ரேங்க்கையும் பர்சன்டேஜையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப்பர்ஸ் மீன் அந்த ஒரு டாப் 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க். ஸோ அந்த டாப்பர்ஸோட ரேங்க்ஸை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்க் அந்த பர்சன்டேஜை வச்சு பார்க்கும்போது 67 வந்து யார் 720 out of 720 எடுத்தவங்க. ஆனால் 68 எடுத்தவங்க 719. அவங்களோட மார்க்கு 790. நீட்டை பற்றி தெரியாதவங்க சொல்கிறேன். நீட்டில் வந்து 180 கொஷின் இருக்கும். 180ஐயும் கரெக்டாக அட்டன் பண்ணவங்களுக்கு 720 out of 720 வரும். அது ஓகே, கரெக்டாக. ஆனால் அதில் ஒரு கொஷின் எழுதலைன்னா அந்த 4 மார்க் வராது. 16%. அந்த ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னா வர வேண்டிய 4 மார்க்கும் வராது, 1 மார்க் மைனஸ் போயிடும், 5 மார்க் வராது. 715 பாசிபிள். ஸோ 720க்கு அடுத்ததாக இருக்கிற ஒன்லி பாசிபிள் மார்க் 716. ஆஸ் பர் என்டிஏவோட நீட்டோட ஸ்கீம் பொறுத்து இதுதான் பாசிபிள் மார்க். ஆனால் இந்த இயர் நடந்திருக்கிறது விச் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிளான ஒரு விஷயம். 719 கிடச்சிருக்கு. எப்படி அந்த 719 மார்க் 718 மார்க் கொடுத்துருக்காங்க ஒரு 2 பேர். அவங்க யார், அவங்களுக்கு இந்த மார்க் எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க 2 பேருமே வந்து ஹரியானாஸ்காரங்க. அந்த ஹரியானாவிலேருந்து வந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லிட்டரலாக 60th ரேங்க்கில் இருந்து அந்த 17th ரேங்க்குள்ளே மட்டுமே நிறைய பேருக்கு சிமிலரான அப்ளிகேஷன் நம்பர் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபோட்டோ நாங்கள் இங்கே அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகேஷன் நம்பர் லிட்டரலாக ரொம்ப சேமாக இருக்கும், சிமிலராக இருக்குல்ல அப்ளிகேஷன் நம்பர். முதல்ல இருக்கிற நிறைய டிஜிட்ஸ் சிமிலராக இருக்கும். லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுத்து பாருங்கள்,
அதுவுமே வந்து ஒரு 10-20 தான் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. அந்த 10-20 எப்படி வித்தியாசம் வரும்னா, உங்களுக்கே தெரியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு சென்டரில் எழுதியிருக்காங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் கூட இருக்கிற அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து கிளாஸ் ரூம்ஸ் அந்த சென்டர்ஸை பொறுத்து தான் அப்ளிகேஷன் நம்பரை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சரி, அப்போ வந்து அந்த டாப்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே சென்டரில் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது படி பார்க்கும்போது இது வரைக்கும் 8 பேர் ஹரியானாவில் ஒரே சென்டரில் எழுதினவங்க 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி யூபியில் 2 பேர் ஒரே சென்டரில் எழுதினவங்க 720க்கு 720. கர்நாடகாவில் 3 பேர். இதெல்லாம் எப்படி அந்த 8 பேர் ஒரே சென்டரில் இருந்து 720% பண்ணி வாங்கினாங்க? இதில் எந்த விஷயமும் தப்பாக நடந்திருக்க மாதிரியே இல்லையா? மே 5ஆம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, பேப்பர் லீக் ஆச்சு நார்த்தில் ஒரு சில சென்டர்ஸில். அதுவும் எத்தனை மணிக்குன்னா ஒரு 3 மணிக்கு பக்கமாக பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக அதை பற்றி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். மே 5ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து மே 6ஆம் தேதி என்டிஏ கார்க்கும் இது போச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக தான் மூவ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து அதில் எந்த விதமான ஒரு டவுட்ஸும் இல்லை, நீட் 2024 வந்து ப்ராப்பராக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்டிஏ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, அப்படி ப்ராப்பராக நடந்திருக்கு அப்படின்னா இப்போது என்டிஏ வந்து இந்த 719க்கும் 718க்கும் அவங்க கொடுத்துருக்க அந்த ரீசன் வந்து இந்த வருஷம் நீட்டப்போ கொஞ்சம் டைம் வந்து சிலருக்கு வந்து சரியாக கொடுக்க முடியல, அந்த டைம் அலோகேஷனில் கொஞ்சம் தப்பு நடந்திருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த கிரேஸ் மார்க்கு தான் வந்து 719 718 வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து 13th June 2018 கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் படி நாங்கள் இந்த கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜூன் 5ஆம் தேதி வந்து அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரே சென்டரில் இருந்து எழுதுன 2 பேருக்கு மட்டும் இந்த மாதிரி மார்க் வந்திருக்கு, அண்ட் ஒரு 8 பேருக்கு மட்டும் ஒரு 720 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த சென்டரில் ஒரு 2000 பேர், அட்லீஸ்ட் ஒரு 500-600 பேராச்சும் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த 500-600 பேருக்குமே 720 கொடுத்தீங்களா? இல்லை. அது என்ன அந்த ஒரு 8 பேர் 10 பேருக்கு மட்டும் 720? ஏன் அவங்க மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் போட்டாங்க? அப்போ கேஸ் போட முடியாதவங்களாம், கேஸ் போட முடியாமல் இருக்கிறவங்க, கேஸ் போட்டால் தான் இதெல்லாம் கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அவங்களும் இந்த டைம் பத்தாம தான் எழுதிப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கல. அப்போ அது வந்து லீகல் கிடையாது. இது வந்து அன்ஃபேரான ஒரு விஷயம். இது வந்து என்டிஏ பண்ணியிருக்க பிக்கெஸ்ட் ஸ்கேம். ஆனால் இந்த பிக்கெஸ்ட் ஸ்கேம் பற்றி யாருமே பேசலை. லெட்டரெல்லாம் நேற்றுலாம் யாருமே பேசலை. 1 or 2 சேனல்ஸில் மட்டும்தான் இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஏன்னா நேற்று வந்து இதை விட பெரிய விஷயமா எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் என்டிஏ மறுபடியும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கிரேஸ் மார்க் நீங்கள் கொடுக்கறது ஃபேராக, அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு டைம் பத்தாமல் இருக்குது. டைம் பத்தாமல் இருந்தும் கஷ்டப்பட்டு நிறைய பேர் கரெக்டாக எழுதவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் அள்ளி கொடுக்குற மார்க்கு கீழே கஷ்டப்பட்டு மார்க் வாங்கியிருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவங்க கிரேஸ் மார்க்குன்ற பேரில் அள்ளி கொடுத்து மேலே நிறைய பேர் மார்க் வாங்கி வச்சுருக்காங்க. அது எத்தனை பேர் வந்து ஆப்வியஸாக அதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தான ஆளுங்க, எத்தனை பேருக்கு அதெல்லாம் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகியவங்க கூட இவங்க வந்து 720 வாங்க வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி கிரேஸ் மார்க்குன்னு கொடுத்து. அப்போது அவனுக்கு நீங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சிட்டிங்க. ஆனால் உண்மையாலுமே டிசர்விங்கான ஒரு பையனுக்கு அவனோட லைஃப்பில் நீட்டுன்ற ஒரு கனவை நீங்கள் அழிச்சிட்ருக்கீங்க. இதில் எத்தனை பேர் சரி ஓகே நமக்கு இந்த வருஷம் கிடைக்கல, அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டி இருப்பாங்கன்னு பார்த்தா 50-50 தான். மீதி இருக்கிற 50 மெம்பர்ஸ் வந்து அப்படியே வேறு ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, அவங்க டிப்ரெஷனுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப்பில் தான் இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் இவங்க வந்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ப்ராப்பரான ஆன்சர் மாதிரியே இல்லை. இது வந்து ஃபேராக இல்லையா அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசித்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இது சுத்தமாக ஃபேர்னு பண்ணல. இதே மாதிரி தான் இவங்க ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சர்லேயும் இதே மாதிரி தான் டைம் பத்தாதவங்களுக்குலாம் மார்க் அள்ளி கொடுத்தாங்கன்னா கட் ஆஃப்ன்ற ஒரு விஷயம் எங்கே இருக்கும்? 650க்கு மேலே எடுத்தாங்க தான் வந்து அவங்களுக்கு சீட்னே இருக்குமா? அப்போ எய்ம்ஸ் வந்து 720 எடுத்தவங்களுக்குலாம் எய்ம்ஸ் டெல்லி கிடைக்காது.
அந்த 720ல் இப்போ என்ன கொஷின்னா 67 பேர் 720 வாங்கியிருக்காங்க. ஆனால் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் 55 சீட்டு தான் இருக்குது. அதுலேயும் 7 சீட்டு என்னமோ என்ஆர்ஐக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ 48 சீட்டு தான் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லி. 720 எடுத்தவனோட முக்கியமான ஒரு எய்மாக இருக்க வேண்டியது எய்ம்ஸ் நியூ டெல்லியில் சேரணும், நான் அங்கே சேர்ந்து படிக்கணும், அவ்வளோ ரினவுண்டான ஒரு காலேஜில் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், என்னோடய எக்ஸ்போஷர் அப்படி இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் இப்போது 67 பேர் 720, அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் எய்ம்ஸ் நியூ டெல்லி கொடுப்பீங்க? எதை பேஸ் பண்ணி 48 பேருக்கு அந்த எய்ம்ஸ் நியூ டெல்லி கொடுப்பீங்க? மீதி இருக்கிற 20 பேர் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்களுக்கு எய்ம்ஸ் நியூ டெல்லி கிடைக்காது? எதை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள நீங்கள் ரேங்கை பிரிப்பீங்க? இது வரைக்கும் அதுக்கான ஒரு விளக்கமே கிடைக்காது. இந்த தடவை கவுன்சிலிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தா, அடுத்த விஷயம் வந்து ரேங்கிங். போன வருஷம் 640 எடுத்தவங்களுக்கு 10,000 இருக்க ரேங்க்கு. ஆனால் இந்த வருஷம் 640 எடுத்தவங்களுக்கு 35,000 இருக்க ரேங்க். கிட்டத்தட்ட 25,000 ரேங்க் வித்தியாசம் இருக்குது. அண்ட் போன வருஷம் இந்த 35,000 ரேங்க் எடுத்தவனோட மார்க்கு 590. அதாவது இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி மாறப்போகுதுன்னா, போன வருஷம் 590 மார்க் எடுத்தவன் எந்த காலேஜ் சேர போகிறானோ அந்த காலேஜுக்கு தான் இப்போ 640 எடுத்தவன் போய் சேரணும். அந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ இருக்குது. லிட்டரலாக 50 மார்க் கேப் இருக்குது. அதாவது கட் ஆஃப் 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. பட் 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 30-35க்கு மேலே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ் தான். இது வரைக்கும் இந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்ததே கிடையாது. 5 மார்க் 10 மார்க் வேணால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வரைக்கும் 30 மார்க் 35 மார்க்கில் இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது. சிமிலராக ஸ்டேட் கோட்டாக்கு, நம்மளோட தமிழ் ஸ்டேட் கோட்டாக்கு இருக்கும்போது என்னோடய கெஸ் படி ஒரு 20 மார்க் 25 மார்க் வேணால் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதே மாதிரியே நிறையா பேர் அந்தளவுக்கு மார்க் வாங்கியிருப்பாங்கன்றது தெரியல. அது வந்து டிஎன் ரேங்க் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரியும். கவுன்சிலிங்க்கு முன்னாடி அந்த ரேங்க் லிஸ்ட் வரும். இப்போ வந்து அது நமக்கு தெரியாது. ஒரு வேளை அதே மாதிரி நிறையா பேர் அந்த டாப்பர்ஸில் இருந்தாங்கன்னா இங்கேயும் ரேங்க் வந்து பயங்கரமாக அடிவாங்கும், கட் ஆஃபும் பயங்கரமாக அதிகமாகும். ஒரு வேளை நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு தான் மார்க்ஸ் நிறையா இருந்திருக்கும், நம்ம ஆளுங்க அதை விட மார்க்ஸ் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இங்கே நமக்கு கட் ஆஃப் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் 20-25 மார்க்ஸ்க்கு மேலே தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ பார்டர் மார்க்கில் இருக்கிறோம், நமக்கு சீட்டு கிடச்சிரும், 5 மார்க் 10 மார்க் வித்தியாசம் மாதிரி கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிறையா பேருக்கு இந்த தடவை நீட் 2024 ஒரு ஏமாற்றமாக போயிருக்கு. போன தடவை 560 பிசி கட் ஆஃப், நான் வந்து இப்போ ஒரு 570 இருக்கேன், சீட்டு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு மாதம் ஜாலியாக இருந்த ஒருத்தனுக்கு கண்டிப்பாக இந்த தடவை சீட்டு கிடைக்குமான்றது பெரிய டவுட்டாக இருக்கும். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எப்படியோ 20 மார்க் மேலேயாச்சும் இந்த தடவை கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றியெல்லாம்? இந்த 3 விஷயம். முதல்ல வந்து 67 பேருக்கு 720 கொடுத்துருக்காங்க, அது ஃபேராக? அதில் கிரேஸ் மார்க்னால நாங்கள் வந்து 720யும் சரி 718 7-8 19லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஃபேராக? அதுக்கப்புறம் கட் ஆஃப் 35 மார்க் இல்லை ஒரு 20 மார்க்லேருந்து 40 மார்க் அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து கரெக்டான ஒரு விஷயமா? ஏன்னா அடுத்தடுத்து நீட் எழுத போகிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் 15 மார்க் 20 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 650க்கு மேலே போய் கட் ஆஃப் நிற்க போகுது. அண்ட் நீட் படிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பயமான விஷயமாக மாறும். இப்போயே வந்து 3 வருஷம் 4 வருஷம்லாம் ரிப்பீட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. 650க்கு மேலே எடுத்தால் தான் சீட்டுனா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுற இந்த கிரேஸ் மார்க்குன்ற ஒரு விஷயம் நிறைய பேரோட லைஃப்பை பாதிச்சுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்டிஏ தான் பதில் சொல்லி ஆகணும். அண்ட் இதுக்கு என்ன பண்ணலாம்? ரீகவுண்டிங் பண்ணலாமா, இல்லை ரீகரெக்ஷன் பண்ணணுமா, இல்லை எக்ஸாம் வைக்கணுமா? இதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.